நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு எல்லாருக்கும் தெரிந்த செய்தி, தொழுகையை கட்டளையிட்டார்கள். எப்படி கட்டளையிட்டார்கள்? அவர்கள் 7 வயதை அடைந்தால், குழந்தைகள் 7 வயதை அடைந்தால் முருஹும் பிஸ்ஸலா, அவர்களுக்கு தொழுகையை ஏவுங்கள், அவர்களை தொழுகையை ஏவுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்படி? அவர்களுக்கு தொலை பழக்கிறது, தொழுகை ஏவுங்கன்னு கடமையாக தொழுகிறது இல்லை, தொலை பழக்கிறது. இப்படி தொலை அவர்களுக்கு ஏவினா தொழுங்கன்னு சொல்லணும். சுப தொழுதியா, லுஹர் தொழுதியா, தொலை வைக்கிறது சரியா? இந்த மாதிரி தொழுதியான்னு சொல்றது அப்படித்தான் நம்ம பழகிக்கிறோம். தொழுங்கன்னு சொல்றது, தொழுதியானா கேட்கறது, அது பிள்ளை. தொலை வைக்கிறது இப்போ 1 வருஷம் பழக்கிறீங்க, 7, 8, 9, 10 தொடர்ந்து பழகினு சொன்னார். தொடர்ந்து அந்த குழந்தை பழகினு சொன்னா 10 வருஷம் ஆயிட்டு. இப்போ இந்த 4 வருடத்தில் குழந்தை எதுக்கு பழகுது? தொழுகைக்கு பழகுது. நீங்க டெய்லி அந்த குழந்தையுடைய பழக்கம் இருந்து என்று சொன்னால் நிச்சயமாக பழகும் அந்த குழந்தை. அந்த 3-4 வருடங்கள் தொடர்ந்து அந்த குழந்தையோடு நீங்கள் தொலை பழகி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக என்ன செய்யும்? அந்த குழந்தை வரும். 10 ஆகிவிட்டால் அவர்கள் தொழவில்லை என்றால் என்ன செய்யுங்க? வத்ரிபுஹும், அடியுங்கள் அப்படின்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 10 வயசு மைனர் கை வைக்காதீங்க, அவங்களுக்கு விளங்காது, உளவியல் பாதிப்பு ஏற்படும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய மார்க்கம் அல்ல அது. 10 வயசு வராட்டி அடிங்க. எப்படி அடிங்க? திருப்பி தொழுறதுக்கு உடம்பே அவனுக்கு இருக்கப்படாது, இந்த மாதிரி அடிக்கக்கூடாது. விளங்கிட்டா? அடிக்கு பயப்படுற அளவுக்கு என்ன செய்யணும்? உங்களோட அடி இருக்கணும். அடிக்கு பயப்படுற அளவுக்கு அடிச்சானா அந்த பயத்துக்கு என்ன செய்வான்? தொழுவான். குழந்தைகளை பயத்துக்காக வேண்டியும் செய்ய பழக்க வேண்டும். ஆனால் நம்ம என்ன பழக்கிறோம்? நீ எனக்காக வேண்டி தொழாத அப்படின்ற. உங்களுக்காக வேண்டி தான் முதலாவது தொழுவான். முதலாவது உங்களுக்காக வேண்டி தான் தொழுவான். உங்களை பார்த்தானே தொழுறான், உங்களுக்காக வேண்டி தான் அவன் என்ன செய்வான்? அதெல்லாம் செய்வான். பின்னர் தான் அவன் சிறந்தவனா என்ன செய்வான்? உருவாகுவான். அடிச்சா பயப்படுவான், பயப்பட்டா தொழுவான். இதை என்ன செய்யுங்க? முருஹும் பிஸ்ஸலா. அதனால அவர்களை 7 வருஷத்துல ஏவில்லாட்டு வத்ரிபுஹும், அடிங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? சொல்றாங்களா இல்லையா? அப்ப முதலாவது ஒரு குழந்தையுடைய வாழ்க்கையில் தர வேண்டிய பயிற்சி என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிரதானமான விஷயம் என்ன? தொழுகை. அஸ்ஸலா, தொழுகை தான் ரசூல் ஸல்லல்லாஹு முதலாவது சொன்ன பயிற்சி.